ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம் மணி சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கு, நீங்க நல்லா இருக்கு? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. வாழ்த்துக்கள் ஐயா. இப்போ எல்லாரும் ஆவலா எதிர்பார்த்து இருந்த ஒரு பயிற்சி, இந்த வருஷத்தின் மிகப்பெரிய பயிற்சின்னு சொல்லலாம். அதாவது குரு பயிற்சி வருகிற ஜூன் மாசம் வர இருக்காரு. ஸோ அதை பத்தி நீங்க கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. அடுத்த ராசி மிதுன ராசி, எல்லாம் ஆவலா எதிர்பார்த்து இருந்த ஒரு ராசின்னு சொல்லலாம். ஏன்னா ஜென்ம குருவா இருந்தாரு. ஸோ இப்போ வந்து அடுத்து 2ஆம் இடத்துல குரு வராரு. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நிறைய பிரச்சனைகள் இருக்கிறாங்க, கண்டிப்பா விமோசனம் தரணும். எல்லாம் நம்ம என்ன சார், சாதாரண ஒரு ஆட்கள், நம்ம ப்ரெடிக்ஷன் சொல்றோம், அவங்களுக்கு விமோசனம் கிடைச்சா அதை விட சந்தோஷம். உங்க ஐடியாலஜி வச்சுதான் நிறைய நல்லது நடந்திருக்கு உங்களுக்கு. கண்டிப்பாங்க, சொல்லுங்க. கண்டிப்பா நம்ம நல்லபடியே சொல்லுவோம். கண்டிப்பா. அதாவது மணி சார், ஜென்ம குரு மிதுன ராசிக்கு ஜூன் 2ஆம் தேதி ஜென்ம குருவுல இருந்து 2ஆம் தேதிக்கு மாறுறாரு. அடிக்குது பாரு ஜாக்பாட். சூப்பர். எப்படி சூப்பர். அடிக்குது பாரு ஜாக்பாட். அருமையா இருக்கும். ஜாக்பாட்னு என்ன கோடி கோடியே கொட்டுமா சாமி? முதல்ல நீங்க நிம்மதியா இருப்பீங்க, அதுவே பெரிய ஜாக்பாட்டா இல்லையா? கண்டிப்பா. அப்ப மிதுன ராசி அன்பர்களுக்கு ஜென்மத்தில் குரு இருந்ததனால் அவங்க ஒரே வரியில என்ன வார்த்தை சொல்லியிருப்பாங்க தெரியுங்களா? எல்லா பிரச்சனையும் என் தலையில தான் விடியுது, எல்லா சுமையும் என் தலை மேலதான் இறக்கி வச்சிருக்கீங்க, இதுக்கு தீர்வே இல்லையா, விமோச்சனமே இல்லையான்னு புலம்பி இருந்தா அது வந்து மிதுனம் தான். அப்ப மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த குரு தன் ராசிக்கு 7க்கும் 10க்கும் உடையவர். 2ஆம் இடத்துக்கு வர்றார். 2ஆம் இடத்துக்கு குரு வர்றதுங்கிறது குபேரனை ஒரு வருடத்திற்கு நண்பனாக்கி கொள்ளும் காலம்ங்கிறா. எப்படி குபேரனை ஒரு வருடத்திற்கு நண்பனாக்கி கொள்ளும் காலம்ங்கிறான். உச்சமா வர்றாரு, உச்சம் பெறாங்க. உங்க லக்னத்துக்கு அவர் பாதகாதிபதி தான், இல்லைன்னு சொல்ல. ஆனா கோச்சாரத்துல ஸ்தான பலம், பார்வை பலம், இது விட கோச்சாரத்துக்கு மட்டும் நான் ஸ்தான பலத்தை எடுப்பேன். அந்த 2ஆம் இடத்துக்கு குரு வரும்போது ஒரு அப்படி மாஸ்டர் கீ, அதுதான் அவங்களுக்கு மாஸ்டர் கீ அதுதான். இந்தா குபேர சம்பத்து, இந்தா காசு வனம், இந்த பொருளாதாரம், இந்த இடம் நிலம் வீடு, இந்த பொக்கிஷம், இந்த கல்யாணம், இந்த குடும்பம் அமைச்சுக்க, இந்த குழந்தையை பிடிச்சிக்க, என்ன வேணும் என்ன வேணும் உனக்கு, நான் இப்பவே ஏதாவது வாங்கி ஆகணுமேன்னு சொல்றாருல கவுண்டர் பண்ணி. இந்த ரோடு என்ன விலைன்னு கேளு, இந்த வீடு என்ன விலைன்னு கேளுங்கிறாருல. அந்த மாதிரி இந்த காலகட்டம் முதலில் அதான் சொன்னேன். ஏன் குரு பயிற்சி நம்ம ஏன் அதுக்காக பாடுபடுறோம்னா, முதல்ல மனநிலை இருக்கு இல்லையா, சமநிலை ஆக்கி ஒரு தெளிவான முடிவு எடுக்க வைக்கிறது குருனால மட்டும்தான் சார் முடியும். அப்படிப்பட்ட குரு 2ஆம் இடத்திற்கு வருகிறார். சூப்பரா இருக்கும். இந்த குரு பயிற்சியில இந்த ஒரு வருடத்துல உங்களுக்கு சுபகாரியமா, படிப்பா, வருமானமா, வெளிநாடா, வரவேண்டிய பணமா, கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டா, காசு பணமா, தன்னம்பிக்கையா, தன்னிறைவா, என்ன வேணும் வாங்கிக்கும், அத்தனையும் அள்ளி கொடுக்கக்கூடிய பொக்கிசமான இடமான 2ஆம் இடத்திற்கு வருகிறார். அப்ப மிதுன ராசி அன்பர்கள் அப்படி மீசை முறுக்கிவிட்டுட்டு வா 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 பாத்துக்கலான்னு சொல்லக்கூடிய ஒரு சூப்பரான காலம். மிதுன ராசி அன்பர்களுக்கு எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா ஒரு வருடம் ஜென்மகுரு, ஒரு வருடம் ஜென்மகுரு, சனி வேற 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்துல, 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல ராகு, முயற்சி ஸ்தானத்துல கேது. இத்தனை இன்னல்கள், இத்தனை சிக்கல்கள். கடந்த காலத்துல அதிகமா கவலைப்படுறது என்னன்னா, நம்ம சொல்லுக்கு மரியாதை கொடுக்க முடியறாங்க. நம்ம தப்பா ராம் கமிட்மெண்ட் கொடுத்துறோம். அன்னைக்கு தர இன்னைக்கு திறந்து நம்மளால பண்ண முடியலங்கிறாங்க. 2ஆம் இடத்துல வரனால அதெல்லாம் நிவர்த்தியா இருக்கும். இந்த கமிட்மெண்ட் ரெடி ஆயிரும். சூப்பர். இவங்க சொன்னாங்கன்னா நடக்கும். நான் இந்த 10ஆம் தேதி கொடுக்குறேன்னா கொடுத்துருவாங்க, பேச்சு மாறாம கொடுத்துருவாங்க. பேச்சுக்கான ஒரு மரியாதை இருக்கு, மரியாதை இருக்கு. ஏற்கனவே மிதுன ராசிக்காரங்க யாரோட அட்வைஸையும் ஏத்துக்க மாட்டாங்க. அவனுக்கெல்லாம் என்ன சார் தெரியுமாங்க, நான் யாரு தெரியுமா, நான் எப்ப ஏற்பட்ட ஆள் உங்களுக்கு தெரியுமா, முதல்ல என்னை கேட்டீங்களா, விசாரிச்சிங்களா, விசாரிக்கலையா, விசாரிச்சுக்குங்க சார் அப்படின்னா அது மிதுனம். அப்படிப்பட்ட மிதுனத்துக்கு 2ஆம் இடத்திற்கு குரு வருகிறார். சார் ஸ்தான பலத்தை விட பார்வை பலம்னு ஒண்ணு இருக்கு சார். அப்ப பார்வை பலம்ங்கிறது நேர 6ஆம் இடத்தை பாக்குறாரு சார். உங்களோட கடன், எதிரிகள், நோய், வழக்கு, எதிரி, பகை, வட்டி, வரவு செலவு, நெருக்கடி, போராட்டம், விபத்து, சர்ஜரி, கண்டம் எல்லாத்தையும் தூள் தூள் ஆக்கிடுவார், சரியாக்கிடுவார். எதிரிகளே இல்லாத நிலையில், எதிரிகள் இருந்தால் வீழ்த்தக்கூடிய நிலையில் நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கை அமைய போகிறது. நேரா 8ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 8ஆம் இடம் என்பது நஷ்டம், சேதாரம், அவமானம், கடன், நோய், வழக்கு, பிரச்சனை, கண்டம், பிணி, பீடை, எதை வேணாலும் சொல்ல 8ஆம் இடத்துக்கு. அந்த 8ஆம் இடத்தை குரு பார்த்து புனிதமாக்குறாரு. அப்ப உங்க ஆயுள் ஸ்தானம் விருத்தியாக போகுது, நோய் சரியாக போகுது,
சர்ஜரி பண்ணி உடம்ப ரெடி பண்ணிக்க போறீங்க. நல்ல மருத்துவம் கிடைக்க போகுது, நல்ல மருந்து மாத்திரை கிடைக்க போகுது, உங்க அவமானம் துடைக்கப்பட போகுது. சார், உங்க பக்கத்திலேயே தோல் மேல கை போட்டு நீங்க அழுகும் போதெல்லாம் நான் இருக்கேன், நீ கவலைப்படாதேன்னு உங்களுடைய தலையை தன்னுடைய மார்பில் சாய்த்து வருடி கொடுத்து ஒரு தாயாக, தந்தையாக, குருவாக இந்த குரு இருக்க போறார் சார். சூப்பர். இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா சார் ஃபர்ஸ்ட் முதல்ல நல்ல நிம்மதி கிடைக்கும் சார். தூக்கம் வரும் சார், வருமானம் உயரும் சார், என்ன தொழில் செய்றீங்களோ அதுல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் சார். அடுத்த கட்டத்துக்கு போவீங்க சார். ஒரு சொத்து வாங்க முடியல, ஒரு வீடு வாங்க முடியல, ஒரு இடம் நிலம் வாங்க முடியல, வழக்கு வில்லங்க இருக்கு, நெருக்கடியில் இருக்கேன், எல்லாத்துக்கும் தீர்வு கிடைக்க போகுது சார். 6ஆம் இடத்தை பார்த்துட்டாரா, 8ஆம் இடத்தை பார்த்துறாரா, நேரா 10ஆம் இடத்தை பார்ப்பாரு. தொழில் ஸ்தானம் இல்லையா, உங்க தொழில்ல இருக்கிற கரையை துடைக்க போறாரு. தொழில்ல நீ என்னென்னலாம் நீ கஷ்டப்பட்டப்பா, பாவம்பா, நீ எனக்கு தெரியும்பா, கவலைப்படாதப்பா, நான் உனக்கு உன் கண்ணீரை தொடச்சு விடுறேன்ப்பான்னு குருவே நண்பனாக போறாரு. அப்ப அந்த நஷ்டம், நெருக்கடி, வட்டி கட்டுறது, அவமானம், வில்லங்கம், ஒரு ஃபேக்டரி அப்படியே மூடி வச்சிருந்தேன், ஓடவே இல்லை, அப்படியே ஐசியூல் இருந்த மாதிரி படுத்து கிடந்துச்சு, வட்டி கட்டியே வீணா போனேன், வட்டி கட்டியே முடிஞ்சு போனேன்னா இப்ப புது வாடிக்கையாளர் கிடைச்சு, புதிய கடனுக்கு லோன் கிடைச்சு, ஒரு புதுப்பிச்சு உங்களை கொண்டு அடுத்த கட்டத்துக்கு நிப்பாட்டிடுவார் சார். அப்படி சூப்பரா கொண்டு போயிடுவார் சார். நீங்க ஒன்றும் கவலையே, மிதுன ராசிக்காரர்கள் தயவு செய்து கவலைப்பட வேண்டாம். ஏன்னா இருக்கு ஒரு 5 ராசி 12 ராசியில ஒரு கோல்டன் பீரியடு, ஜாக்பாட்டை கொடுக்கக்கூடிய காலமான்னு சொல்லிட்டோம். அந்த காலம், அந்த ஜாக்பாட்டு மிதுனத்துக்கு தான் முதல்ல. 2ஆம் இடத்துக்கு வராரு சார். 2ஆம் இடம் என்பது தனம், கல்வி, ஆரம்ப கல்வி, குடும்பம், வாக்கு. 2ஆம் இடம் என்பது நீங்கள் சாப்பிடுகின்ற உணவு பழக்க வழக்கம். இது எல்லாம் சார், நான் நிறைய ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றேன் சார், நான் மிதுன ராசி, ஸ்ட்ரெஸ்லயே ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுருந்தேன் சார், இப்போ இதெல்லாம் நிறுத்திட்டு ஒரு ஞானம் பிறந்து ஒரு ஒழுக்கமா இருந்து இனிமேல் நான் கரெக்ட் ஆகிக்கிறேன் அப்படின்னு ஒரு சிந்தனை கிடைக்குமாமா. இதெல்லாம் பக்காவா நடக்கும், இதுல எந்த மாற்றம் இல்லை. இப்போ இதெல்லாம் கேட்டுட்டு சாமி போன் அடிச்சு எனக்கு ஒரு வாரத்துல ஜாதகம் பாருங்க, 2 நாள்ல பாருங்கன்னா என்னால முடியவே முடியாது, இன்னைக்கு சாயந்தரமே பாருங்க, எனக்கு அது முடியவே முடியாது சொல்லிடுறேன். சில மாதங்கள் ஆகும். எப்படி? சில மாதங்கள் ஆகும். அதனால உங்களுக்கு விருப்பம் இருக்கு, என்கிட்ட பார்க்கணும் பிரியம் இருந்தா வெயிட் பண்ணி வாங்க. நான் பொறுத்து இருக்கிறதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லப்பா, எனக்கு வேற வேலை இருக்குப்பா அப்படின்னீங்கன்னா நேரா உங்களுக்கு பிடிச்ச ஜோசியர், தெரிஞ்ச ஜோசியர், குடும்ப ஜோசியர், நண்பர்களே யாராவது ஜோதிடர்களா இருந்தா சந்தோஷமா அங்க பார்த்து உங்களுடைய கர்மாவை தெரிஞ்சு நற்கர்மாவையும் தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த மூமெண்ட்டுக்கு போங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். சிறப்பு. ஏன்னா இல்லைன்னா போன் பண்ணீங்க ஐயா, ஏன் அப்பாயின்மெண்ட் எடுக்க மாட்டீங்களா, ஏன் பார்க்க மாட்டீங்களா? நான் ஒத்தையாள் சாமி, ஆள் வச்சு பார்க்குற வேலையில்லை, எத்தனை பேருக்கு நான் பார்ப்பேன்? பார்க்க முடியாது ஐயா, பார்க்க முடியாது. அதையும் இப்பவே நான் சொல்லிடுறேன். இந்த குரு பயிற்சியில் இவர்களுடைய பேச்சுக்கு, இவருடைய சொல்லுக்கு, இவருடைய வாக்குக்கு மரியாதை, ரெகக்னைஸ், அங்கீகாரம் எல்லாம் கொடுக்க போகுது. இவர் சொன்னா நீ கேட்பாங்க சார். இத்தனை நாள் இவர் பேச்சுக்கு வந்து கசப்புன்னு நினைச்சிட்டு இருந்தவங்க, இவர் பேச்சு நீ தேனா மாறி அமிர்தமா மாறப்போகுது. அப்ப 2ஆம் இடத்தில் குரு வரும்போது குடும்பம் இல்லாதவர்களுக்கு குடும்பம் அமைவதற்கு ரெடியாக இருக்கு. புது குடும்பம், குடும்பத்துல கலகம், சண்டை, சத்தம், பிரச்சனை, போராட்டம் எல்லாம் சரியாகும். குடும்ப சொத்துல வழக்கு, உயில் சொத்துல வழக்கு, வில்லங்கம், நெருக்கடி சரியாகும். சரியான மருத்துவம், சரியான மருந்து, சரியான சர்ஜரி, சரியான தீர்வு கிடைச்சு ஒருத்தரோட உடம்ப புதுப்பிச்சு அவங்க ரெடியாக போறாங்க, அடுத்த கட்டத்துக்கு போக போறோம். சிறப்புங்க. கடந்த பதில பேசியிருந்தோம், இந்த மறைமுக எதிரிகள் இவங்களுக்கு மட்டும் உருவாக காரணம் என்னங்க? காரணம் என்னன்னா, எதிரிங்கிறது 6ஆம் இடங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். மிதுன லக்னத்துக்கு இயற்கையாகவே எதிரி ஜாஸ்தி. குடும்ப உறுப்பினர்கள் இருந்து வெளிவட்டார வரைக்கும் எல்லாருமே கொஞ்சம் எதிரியா பாவிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். எதனால? 6ஆம் அதிபதி செவ்வாய் சாமி. 6ஆம் அதிபதி செவ்வாய். அவர் நீசமாகிற இடமே வாக்குஸ்தானம், மிதுனத்துக்கு குடும்பஸ்தானம். இப்ப அங்கதான் குரு வந்து உச்சம் பெறாரு. அங்க வந்து உச்சம் பெறதுனால எதிரியை எச்சி பண்ண மாட்டாரு, கட் பண்ணுவார், ரெக்கவரி பண்ணுவார், ரெடி பண்ணுவார். ஒரு வண்டி நிக்குது ஒரு பைபாஸ்ல, வேகமா போற பைபாஸ்ல போய் நின்றுட்டு இருக்கிறோம், பெட்ரோல் இல்லை, டயரும் பஞ்சரு, ஓட்டுறவருக்கு ஒரு சிவரிங்கா இருக்காரு. அந்த இடத்துலதான் பெட்ரோலோட ஒரு டிரைவரை கூப்பிட்டு ஒரு கிரேன் வண்டி வந்து, பஞ்சர் ஓட்டுற வண்டி வந்து எல்லாம் கை கொடுக்குதுன்னா இந்த 2ல குரு இருந்தா தான் நடக்கும். இல்லைன்னா நடுக்காட்டுல இந்த வெட்ட வெயில்ல, மண்டையை பொழக்கிற வெயில்ல தண்ணி கூட இல்லாம நிப்பாட்டி வச்சிருக்கும். இதுதான் நல்ல நேரம்னு பேர். அப்ப இந்த மிதுன ராசி அன்பர்களை நோக்கி
நல்ல நேரம் அவர்களின் வீட்டு வாயிற்கதவை தட்டுது. தட்டுகிறது, ராஜ நிலையை தட்டுகிறது. கதவை திறந்து குபேரனை வீட்டிற்குள் வரவழைத்து அந்த குபேரனை நண்பனாக்கி உங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து சுகபோக வாழ்வு வாழ்ந்து நெருக்கடிகளிலிருந்து வெளியில் வந்து நிம்மதியான நிதானமான வாழ்க்கை வாழ மிதுன ராசி அன்பர்களுக்கு என் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லா இருப்பாங்க, ஜாலியா இருப்பாங்க, சுபமா இருப்பாங்க. அது அவங்களோட சுயஜாதகத்தையும் தசாபுத்திகளையும் ஆய்வு பண்ணிட்டு தான் இந்த பலனோட பர்சன்டேஜ் எவ்வளவுன்னு நம்ம முடிவு பண்ணணும். இல்லைன்னா ஒரு மேல் பூச்சி மாதிரி மருந்து மாதிரி போட்டுட்டு போயிடும். தசாபுத்தி சரியில்லைன்னா அதையும் சொல்லி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளர்க. நன்றிங்க.